அருகே கொடுவிலார்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் தென்னை மற்றும் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேனியில் நேற்று மாலை முதல் இரவு வரை பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதியில் தென்னை மற்றும் வாழை மரங்கள் காற்றில் சரிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கொடுவிலார்பட்டி பகுதியில் நேற்று மழையுடன் அடித்த சூறாவளி காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சுமார் 1000 வாழைக்கன்றுகள் காற்றில் சாய்ந்து விழுந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் வேரோடு சாய்ந்து விழுந்தும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்று விவசாயம் செய்து வந்ததாக கூறும் தோட்டத்து உரிமையாளர் தங்களுக்கு வாழை நல்ல மகசூல் தரும் நேரத்தில் இந்த சேதம் ஏற்பட்டதால் கடும் நஷ்டத்தை சந்தித்து இருப்பதாக கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் மழையினால் ஏற்பட்ட சேதம் குறித்து பார்வையிட்டு தங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். வணக்கம். நான் தேனி மாவட்டம் கொடுலார்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நான் ஐஸ்வர்யா, என் பேர் ஐஸ்வர்யா. நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு. நாங்கள் இப்போ தான் கடன் வாங்கி கூட்டுறவு பேங்க்கில் கடன் வாங்கி வாழையும் 500 வாழையும் 4 ஏக்கர் தென்னை மரமும் கன்று புதுசாக நட்டோம். வாழை மரம் கரெக்டாக அறுவடை நேரத்தில் மகசூல் நேரத்தில் நேற்று பேருந்து மழைனால ஃபுல்லாக சேதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியலை. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே தெரியல. ஏன்னா கரெக்டாக அறுவடை நேரத்தில் இந்த மாதிரி ஆனதுனால மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதேமாதிரி தென்னை மரமே வேரோட புதுசாக வச்ச கன்று வேரோட எல்லாமே போயிருச்சு. அது ஒன்றுமே நாங்கள் கடன் வாங்கி செஞ்சது. ரொம்ப இந்த அழிவு ஏற்றுக்கவே முடியாது. இனி 2 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. இதனால இருக்கிற பாதிப்பு எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இந்த கிராமத்தில் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சலுகையை கொடுக்கணும். தேனி மாவட்டம் கொடுலார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். என் பேர் அருண் பிரகாஷ். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நாங்கள் வாழை, தென்னை இதுதான் எங்கள் மெயின் விவசாயமே. நாங்கள் கடன் வாங்கி கூட்டுறவு சொசைட்டியில் கடன் வாங்கி நகையை வச்சு எல்லாம் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று பேஞ்ச 2 மணி நேரம் மழையில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. தென்னை ஒரு 10 மரம் சாஞ்சிருச்சு முழுசாக. வாழை முழுசாகவே அழிஞ்சிருச்சு. ஒரு 1000 கன்று இருக்கும். செவ்வாழை தான் நட்டுருக்கோம். இதுக்கு அரசாங்கம் இன்னும் 2 நாள் மழை இருக்குன்னு இருக்காங்க. அரசாங்கம் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப அழிவடைஞ்சிருவோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அரசாங்கம். நாங்கள் அந்த வாங்கின கடனுக்கு மானியம் ஏதாவது பண்ணித்தரணும் நீங்கள்.